அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகிக்கு மட்டும் பொருத்தமல்ல, அது தொழில்நுட்பத்துக்கும் பொருந்தும். ஒவ்வொரு வருடம் பல்வேறு புதிய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. அப்படின்னாக்கா ஒரு சில டெக்னாலஜிஸ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்ததோ இல்லை அப்படின்னா இப்போ தேவையில்லை அப்படிங்கிற டெக்னாலஜிஸும் நிறைய இடத்துல ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கு. அதாவது அதற்கு ஒரு ரிப் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இது தொழில்நுட்ப ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு தொழில்நுட்ப நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கு. அந்த விதத்தில் 2018 இறுதியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த வருடத்தில் முடிவுக்கு வந்த தொழில்நுட்ப பொருட்களோ இல்லை அப்படின்னாக்கா தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய டாப் 25 என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஆப்பிள் ஆரம்பித்து கூகுள் வரையும் எக்கச்சக்கமான தொழில்நுட்ப ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அது அனைத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் 25 அப்படிங்கிறது எந்த வருஷப்படியும் கிடையாது, ரேண்டமான நம்பர்ஸ் தான். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா யாஹூ மெசஞ்சர். ஸோ நம்மளுடைய சின்ன வயது 90s கிட்ஸாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சின்ன வயசு எல்லாத்துலேயும் யாஹூ மெசஞ்சர் அப்படிங்கிறத நம்ம நிறையவே பார்த்துருப்போம். 2K கிட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது அதிகளவு பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த யாஹூ மெசஞ்சர் அப்படிங்கிறது 2018 இறுதியாக முடிவுக்கு வந்துச்சு. அடுத்ததும் ஒரு சோஷியல் மீடியா தான். இந்த 2018 எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அந்த விதத்தில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாத் அப்படிங்கிறது. இந்த பாத் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஃபேஸ்புக்கு நிகரான காம்படிஷனாக வலம் வந்தது தான் இந்த பாத் அப்படிங்கிறது. பாத் அப்படிங்கிற இந்த இதுக்கும் ஃபேஸ்புக்கும் எந்த இடத்துல வேறுபடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் மாதிரி தான் பாத்தும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் 50 நண்பர்கள் வரையும் தான் இந்த பாத் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் இருந்துக்க முடியும். ஸோ ரொம்பவே ஸ்மாலாக ரொம்பவே எஃபிஷியன்டான ஒரு நண்பர்களுக்கான ஒரு குரூப்பாக இந்த பாத் இருந்துச்சு. எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா சைட்ஸ் இப்போ வந்ததை தொடர்ந்து பாத் 2018 ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அடுத்ததும் ஒரு சோஷியல் மீடியா சைட் கிளவுட் அப்படிங்கிறது. ஸோ செலிபிரிட்டிஸோ இல்லை அப்படின்னா பாப்புலரான இன்ஃப்ளூயன்சர்ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் அவங்களுக்கான ஒரு ரேங்கிங் சிஸ்டம் கொடுத்தது தான் கிளவுட் அப்படிங்கிறது. இந்த கிளவுட் அப்படிங்கிறதுடைய ரேங்கிங் எந்த விதத்துலையும் ஒரு பர்டிகுலரான ஒரு விதத்துலையோ ஏதாவது ஒரு அடிப்படை தகுதி அடிப்படையிலையோ அந்த மாதிரி இல்லாத அந்த ஒரு காரணத்தினால பயனாளர்கள் குறைஞ்சாங்க. இந்த 2018 கிளவுட் அப்படிங்கிற இதுவும் ஒரு நிறைவுக்கு வந்துச்சு. அடுத்தது ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னா 2018 எக்கச்சக்கமான நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. அப்படின்னாலும் இந்த 2018 தான் எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வரிசையில் முதல் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனைவருக்கும் குறிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்ச ஐபோன் SE. ஐபோன் SE 2018 ஆப்பிள் அஃபிஷியலாக முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப்பிளுடைய ஐபோன் 6s அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி ஐபோன் மற்றும் போன வருடம் ஐபோன் 10. ஸோ இந்த 3 ஐபோன்ஸையும் ஆப்பிள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இது இனிமேல் அஃபிஷியலாக சேல் பண்ண போகிறதில்ல US போன்ற மார்க்கெட்ஸில். பட் இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ். ஐபோன் SE மற்றும் ஐபோன் 6s தான் ரொம்பவே பாப்புலரான சேல் ஆகிற ஆப்பிள் ஐபோன்ஸ் இந்தியாவை பொறுத்தவரையும். இது இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் 4 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஃபோன் ஆப்பிள் அப்படிங்கிற பிராண்டுக்காக எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது. அடுத்தது ஆப்பிள் இந்த வருடம் முடிவுக்கு கொண்டு வந்த இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளுடைய ஏர்போர்ட் ரவுட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கேஜெட்ஸ் ப்ராடக்ட்ஸுமே ஆப்பிள்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்த வருடம் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஆப்பிள். இது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி MP3 பிளேயர்ஸுக்காக ஆப்பிள் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக ஐபாட் நானோ மற்றும் ஐபாட் ஷஃபிள் அப்படிங்கிற அந்த 2 MP3 பிளேயர்ஸை 2018 முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஆப்பிள். அடுத்தது கூகுள். தொழில்நுட்ப நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை 2017 முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு கூகுளும் ஒரு விதிவிலக்கல்ல. கூகுள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா சைட்டை அவங்க கொண்டு வர நினைச்ச கூகுள் ப்ளஸை அஃபிஷியலாக ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற போல சொன்னாங்க. 2018 வருகிற 2019 முதல் குவார்ட்டரோட கூகுள் ப்ளஸ் ஸ்டாப் ஆகுது. கூகுள் ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியாக ஃபேஸ்புக் மாதிரியோ இல்லை அப்படின்னா ட்விட்டர் மாதிரியோ கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான் கூகுள் ப்ளஸ் அப்படிங்கிற சோஷியல் மீடியா. இந்த கூகுள் ப்ளஸ் 2019 தொடக்கத்தில் எண்டுக்கு வரும் அப்படிங்கிற போல கூகுள் 2018 அறிவிச்சாங்க. அடுத்தது ஒரு ஆப்பை கூகுள் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. கூகுள் இன்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இந்த கூகுள் இன்பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஜிமெயிலுடைய ஒரு கிளையண்ட் ஆப் தான். ஜிமெயிலில் உங்களுக்கு இன்பாக்ஸில் வர மெயில்ஸை மட்டும் பார்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இன்பாக்ஸ். தொடக்கத்திலே இது தேவையில்லாத ஒரு அம்சம். ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே நல்ல ஆப். எல்லா அம்சங்களும் இருக்கிற பட்சத்தில் ஜிமெயிலுடைய ஒரு கிளையண்ட் ஆப்பாக கூகுளுடைய இன்பாக்ஸ் அப்படிங்கிறது தேவையே இல்லாது. அது முடிவுக்கு வந்த வருடம் 2018.
அடுத்தது 2018 முழுவதும் உங்களுக்கு யூடியூப்ல ஆட்ஸா வந்த கூகுள் ஆலோ அப்படிங்கிற அந்த ஆப்பையும் 2019 தொடக்கத்தில் நிப்பாட்ட போறோம் அப்படிங்கிற போல கூகுள் அறிவிச்ச ஆண்டு 2018. இந்த கூகுள் ஆலோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக கொண்டு வரப்பட்ட ஒரு மெசேஜிங் ஆப் தான். பல்வேறு காரணங்களால இது எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றம் வந்து போகல. அதனால இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கூகுள். அடுத்தது கூகுள் முடிவுக்கு கொண்டு வந்த அவங்களுடைய டெக்னாலஜி கூகுள் டேங்கோ. ஸோ கூகுள் டேங்கோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏஆரை பயன்படுத்தி உங்களுக்கு டெவலப்பர்ஸ் வந்து மொபைல் பேஸ்டான ஆப்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கூகுள் டேங்கோ. இப்போ இந்த ஏஆர் பேஸ்டான அம்சங்கள் வந்து ட்ரிஃப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலுமே இந்த கூகுள் டேங்கோ அப்படிங்கிற நிறைய பயனாளர்கள் இல்லாத ஒரு காரணத்தினால கூகுள் டேங்கோவை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கூகுள். அடுத்தது கூகுள் 2018 முடிவுக்கு கொண்டு வந்த இன்னொரு தொழில்நுட்பம் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் குரோம் ஆப்ஸ். கூகுள் குரோமில் நீங்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆப்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்க முடியும். எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஸ் மாதிரி எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஒரு தேவையே இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தை நோக்கி இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ கூகுள் குரோம் ஆப்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து ஷட் டவுன் பண்ணுறதா கூகுள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது அனைத்தையும் தாண்டி கூகுள் வந்து 2018 முடிவுக்கு கொண்டு வந்த தொழில்நுட்பங்களோ இல்லை ப்ராடக்ட்ஸ்லையோ எனக்கு ரொம்பவே இதை நான் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அடுத்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா கூகுள் URL ஷார்ட்னர். எஸ், GOO.gl அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம URL ஷார்ட்டனர்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக நம்ம சேனலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கூகுள் URL ஷார்ட்டன் பண்ண லிங்க்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணி தான் வந்திருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எதனால அப்படிங்கிறது தெரியல, பட் கூகுள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுள் URL ஷார்ட்னரை முடிவுக்கு கொண்டு வரதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு புதுசாக வந்து கூகுள் URL ஷார்ட்டன் யாரும் பண்ண முடியாது. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற என்னை மாதிரியான நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா 2019 தொடக்கம் வரை மட்டும்தான் URLs வந்து ஷார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பொழுது சொல்லியிருக்காங்க. நம்ம இதற்காக ஒரு வீடியோவே கூட அதை வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது வரைக்கும் கூகுள் URL ஷார்ட்டனர்ல நீங்க யூஸ் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படியோ கண்டிப்பா நான் கூகுள் URL ஷார்ட்டனரை மிஸ் பண்ண போறேன் 2019 பிறகு. அடுத்தது 2018 ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நிறைவுக்கு வந்து வந்துச்சு. அது பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் OS. என்ன 2018 தானே, அதற்கு முன்னாடியே விண்டோஸ் OS அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, விண்டோஸ் ஃபோன்லாம் வரதே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மைதான். பட் அஃபிஷியலாக விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் விண்டோஸ் உடைய மொபைல் OSக்காக நாங்கள் ஃபீச்சர்ஸோ இல்லை ஆப்ஸோ கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக விண்டோஸ் OSல ஷட் டவுன் பண்ண வருடம் 2018. ஸோ நீங்கள் விண்டோஸ் ஃபோன் இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இனிமே உங்களுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2018 முடிவுக்கு வந்த இன்னொரு பிராண்டோடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோப்ரோ அப்படிங்கிறது நீங்கள் ஆக்ஷன் கேமராஸ் நிறையவே பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க. கோப்ரோ ஆக்ஷன் 7 அப்படிங்கிற போல ரொம்பவே பாப்புலரான ஆக்ஷன் கேமராஸ் வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த கோப்ரோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ட்ரோன்ஸை வந்து தயாரிக்கிற முயற்சிகள் வந்து இருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரியான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோப்ரோவுடைய ட்ரோன்ஸை வந்து முடிவுக்கு கொண்டு வந்த வருடம் 2018. அடுத்தது சோனி பார்த்தோம் அப்படின்னா 2011 ரொம்பவே பாப்புலராக இருந்த அவங்களுடைய சோனி விட்டா அப்படிங்கிற அந்த மொபைல் ஹேண்டல்டு கேமிங் அந்த இதை வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் அதில் வந்து எந்தவித அப்கிரேட்ஸும் இருக்காது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நிண்டெண்டோ ஸ்விட்ச் மாதிரியான ஒரு கேமிங்கான ஒரு அம்சம் தான். இந்த பிளே ஸ்டேஷன் விட்டா அப்படிங்கிறத சோனி அஃபிஷியலாக வித்ட்ரா பண்ண வருடம் 2018. அடுத்தது ஓப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து டிவிடி பிளேயர்ஸ், அதாவது டிஜிட்டல் டிவிடி பிளேயர்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இனிமேல் பண்ண போற இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்போ அறிவிச்ச ஆண்டு 2018. டிவிடி பிளேயர்ஸ் நம்மளே நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது இல்லை. ஸோ ஓப்போ வந்து அந்த பிஸ்னஸை 2018 ஷட் டவுன் பண்ணது சந்தோஷம் தான் ஒரு விதத்தில். அடுத்தது டார் மெசஞ்சர் முடிவுக்கு வந்த வருடமும் 2018 தான். டார் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த டார் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு செக்யூரான ரொம்பவே சேஃப்டியான ஒரு சாட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் டார் மெசஞ்சர். இந்த டார் மெசஞ்சர் நிறைய காரணங்களால 2018 முடிவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்த நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறுவனமே ஷட் டவுன் ஆயிருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் தான் அதற்கு வந்து காரணம். ஃபேஸ்புக்குடைய கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா ஸ்கேண்டல் பற்றி கேள்விப்படாதவங்க 2018 இருக்கவே முடியாது. அந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஷட் டவுன் வந்து சந்திச்சது 2018. ஃபேஸ்புக் தரப்புலேருந்து பெறப்பட்ட டேட்டாவை பயன்படுத்தி யூஎஸ்ல நடந்த எலெக்ஷன்ஸுக்கு யூசர் பேஸ்டான ஒரு ஆட்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் புஷ் பண்ணதுக்காக ஃபேஸ்புக் 2018 ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சாங்க. அதற்கு காரணமாக இருந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா 2018 முடிவுக்கு வந்து வந்துச்சு. அடுத்தது இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ கூட நீங்கள் தினசரி பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் மியூசிக்கலி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ரொம்பவே பாப்புலராக இருந்த அந்த குறிப்பிட்ட ஆப் பார்த்தோம் அப்படின்னாக்கா சைனாவை சார்ந்த பைட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த டிக்டாக் அப்படிங்கிற ஆப்போட மர்ஜ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ மியூசிக்கலி இப்போ டிக்டாக்காக மாறிடுச்சு. பட் மியூசிக்கலி அப்படிங்கிற அந்த ஆப் வந்து ஷட் டவுன் ஆன வருடம் 2018.
அடுத்தது யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலங்களில் கொடுத்துட்டு வந்த நிறைய அம்சங்களை 2018 முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய யூடியூப் கேமிங் அப்படிங்கிற அந்த ஆப்பே ஷட் டவுன் பண்ண வருடம் 2018. யூடியூப் அப்படிங்கிற நார்மலான யூடியூப்ல எக்கச்சக்கமான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் மற்றும் பயனாளர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால யூடியூப் கேமிங் அப்படிங்கிற அந்த ஆப்பை நிறைவுக்கு கொண்டு வந்தாங்க 2018. அடுத்தது லிட்ரோ. ஸோ இந்த நிறுவனத்துடைய பெயர் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா லிட்ரோடைய லைட் ஃபீல்ட் கேமரா அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ தான் நம்ம இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் நம்ம புகைப்படம் எடுத்தலாம், அதற்கு பிறகு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போல சாஃப்ட்வேர் பேஸ்டான விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். பட் பல வருடங்களுக்கு முன்னாடியே இதை ஒரு மேனுவலான ஒரு கேமராவில் இந்த ஒரு அம்சத்தை கொண்டு வந்தது தான் லிட்ரோ அப்படிங்கிறது. அதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு இருந்துச்சு. பட் அவங்க ஷட் டவுன் பண்ண வருடம் 2018. அடுத்தது ஒரு சேவை நிறுத்தப்பட்டதுக்காக எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னாக்கா அதுவுமே 2018 நடந்துச்சு. அது பார்த்தோம் அப்படின்னா நிண்டெண்டோடைய கிரியேட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இப்போ நிண்டெண்டோ பேஸ்டான ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது யூடியூப் வீடியோஸோ ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு வீடியோ சப்மிட் பண்ணணும். மேலும் உங்களுடைய மானிட்டைசேஷன் உங்களுக்கு யூடியூப்ல வர வருமானத்திலையும் ஒரு சதவீதத்தை நிண்டெண்டோ எடுத்துப்பாங்க. எவ்வளோ கொடூரமானது இது 2018 முடிவுக்கு வந்துச்சு. நல்ல விஷயம் தான். அடுத்தது டம்ளர் அப்படிங்கிற சோஷியல் மீடியா சைட்டில் அடல்ட் கண்டென்ட்டை பேன் பண்ண வருடமும் 2018 தான். இதை தவிர நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக்ஸை மெஜாரிட்டியான நிறுவனங்கள் ரிமூவ் பண்ண ஆரம்பித்த வருடமும் 2018. ஸோ 2018 ஒரு மிக்ஸ்டான வருடமாக தான் இருந்திருக்கு. பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு ஒரு யூசர் பேஸ்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதுக்கு மேலும் பயன் இல்லை அப்படின்னா இது இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற அம்சங்களில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல தொழில்நுட்ப ப்ராடக்ட்ஸ் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச டாப் 25 தான் இது. இந்த குறிப்பிட்ட வீடியோவில் நம்ம சொன்ன 25லயோ இல்லை அப்படின்னா 2018 முடிவுக்கு வந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் எது நீங்கள் மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறந்துடாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் 2018 தொழில்நுட்பம் நிறைய விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த 25க்குள்ள நான் மிஸ் பண்ண போகிற ஒரே அம்சம் கூகுள் URL ஷார்ட்னர். நான் முன்பே குறிப்பிட்டது போல உங்களோட என்ன அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பல விதமான தொழில்நுட்பம் சார்ந்த தமிழ் தகவல்களுக்காக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. கடைசியில் 2018 முடிவுக்கு வந்த அனைத்து தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களுக்கும் ரெஸ்ட் இன் பீஸ்.